என் தங்கச்சிட்ட கேட்கிறேன், பரப்புரை சரி பிரச்சாரங்கிறீங்க, நான் பரப்புரைங்க. என்ன பரப்புரை செய்யறாங்க? சொன்னார்களே செஞ்சார்களா? சொன்னார்களே செஞ்சார்களா? செய்வீர்களா? இப்ப எங்க ஊர்ல தண்டல்காரன் ராஜாதி ராஜ ராஜ மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இந்த இங்கே இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறீர்களை விட்டார்களா? அங்கே வந்து அதை செய்தவர்களை செஞ்சார்களா? கோர்ட்ல சைலன்ஸ் அப்படின்னு தங்கச்சி, இது பரப்புரை நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு பரப்புரை நினைக்கிறீங்க? மக்களின் வழியை மனதில் இருந்து ஒருத்தர் மொழியில எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன? ஒரு வீட்டு பாடம்னு ஒண்ணு இல்லையா? ஐயா ஸ்டாலின் எவ்வளவு காலமா அரசியல் இருக்காங்க, துணை முதல்வராக இருக்காங்க, முதல்வராயிட்டாங்க. நிறைய பேர் அவருக்கு தரவுகள் எடுத்து கொடுக்க ஆள் இருக்கு, கூட உதவியாளர். ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் இருந்து, மாவட்ட செயலாளர் இருந்து, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து, முதல்வராக வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் கூடவே ஆள் இருக்கு. இப்ப எந்த ஊருக்கு போறோம்? கரூருக்கா? கரூர்ல என்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன தொகுதியில் என்னென்ன பிரச்சனை கொடுங்க. அந்த தரவுகளை ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பேசுறீங்க. அதை நினைவுல வச்சு பேச முடியலன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? இப்ப இவ்வளவு காலம் அதிகாரத்தில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் கூட தெரியாம நீங்க எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. என்னதான் வச்சிருக்கு? பரிச்சயவாத மனத்தில் வச்சிருந்தா பார்த்து தான் எழுதுவே ஆரம்பிச்சுட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது. பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா, அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா, ரொம்ப கஷ்டம். நான் உண்மையிலே வெக்கப்படுறேன். உண்மையை முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்துருக்கணும். இல்லைன்னா காக்க விரும்பி நாய் நிறையா இருந்தாலும் 4 வீட்டு நக்கியாவது செத்து இருந்திருக்கலாம். மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் பிறந்ததுக்கு வெக்கப்படுறேன். அதுல இந்த பாருங்க, இவங்க எல்லாம் பார்த்த வேலைதான். எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு நாடு? எப்படியே பிச்சு எடுத்து செத்து போங்கடான்னு போயிருந்துருக்கலாம். உசி பேத்தி ரணகலமாய் கைப்புள்ள கதையா நாங்கள் அடி வாங்கி தருவோம்.